எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சர்ஸ் மோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த மேக்ஸேஃப் வாலெட் பற்றி பார்க்கலாம். டிஸ்க்ளைமர், இது வந்து காப்பி தான், ஒரிஜினல்லாம் இல்லை. பட் ஒரு டக்குன்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஒரு கண்டென்ட் மேக் பண்ணலாம், இதை பற்றி ஒரு சின்ன கண்டென்ட் மேக் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இதுக்கு அன்பாக்சிங்லாம் பெருசாக எதுவும் இல்லை. இப்படி தான் வாங்கினேன் நான். சென்னை மொபைல்ஸில் தான் வாங்கினேன். உங்களுக்கு பின்னாடி தெரிஞ்சதுன்னா பாருங்கள். 300 rupees இது. ஜஸ்ட்டு இந்த கவர் அப்படியே இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஓ ஷிட், இங்கே வெளியில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இதை நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா டடன் 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 இதோ இதுதாங்க மேக்ஸேஃப் வாலெட். இந்த கவரை நம்ம தூக்கி வீசிடலாம் இப்போதைக்கு. அதே மாதிரி அந்த பின்னாடி இருக்கிறது வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கார்ட் மாதிரி ஒரு இது வச்சு இப்படி புல் பண்ணுங்க வெளியில் வருங்கிறது. இதெல்லாம் வந்து அப்படியே ஆப்பிளில் இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. கலர் இது வந்து இருங்க, இது என்னோட 15 Pro. நம்ம கேஸை கழட்டலாம். கேஸ்க்கு ஆக்சுவலி கேஸோட எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். நம்ம வந்து கேஸ் கழட்டலாம் ஃபஸ்ட்டு. செம்ம டைட்டான கேஸு. இதுவுமே ஆக்சுவலி காப்பி கேஸ் தான். 250 rupees, காந்திபுரம், கோயம்புத்தூர். ஓகே, இது வந்து அவ்வளோதாங்க. நல்லா ஜம்முன்னு ஒட்டிக்குச்சு. ஆக்சுவலி இப்போ தான் நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த கேமரா மாடலுக்கு கீழே ஸ்லாட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் இந்த கார்டை எடுத்துடுறேன். அதாவது இவங்க சொல்லியிருக்க கார்டை இப்படி நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு கார்டு, அவ்வளோதான். ஒரு ஒரு பிளாஸ்டிக் கார்டு, அவ்வளோதான். நீங்கள் வச்சிடலாம். ஓகே, இப்போது இதை பற்றி பார்க்கலாம். ஃபோன் இருக்கட்டும். இதோட பில் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு லெதரில் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப ஹை குவாலிட்டி லெதர்லாம் இல்லை, ஒரு சீப் குவாலிட்டி தான் இருக்குது. பின்னாடி ஒரு ஒரு பிளாஸ்டிக் இதில் வச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆக்சுவலி இதுலேயும் லெதர் ஃபினிஷ் இருக்குது. பட் இது சாலிடாக தெரியறதுக்கு காரணம் உள்ள மேக்னெட்ஸ் இருக்குது. இது வந்து நான் வந்து இது மேக்னெட்டிக்காக இருக்குங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வாங்கின கதையை சொல்கிறேன். ஆக்சுவலி ஒரு ஃபோனுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் போடணும்னு சொல்லிட்டு சென்னை மொபைல்ஸ் விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அது போட்டுட்டு இருக்கும்போது சைடில் இது வந்து தொங்கிட்டு இருந்தது. இது பார்த்துட்டு இது வந்து ஒரிஜினலான்னு கேட்டேன். அவங்க இல்லை சார், இது ஃபர்ஸ்ட் காப்பி தான் அப்படின்னு ஜென்யூனாக சொன்னாங்க. ஓகே, அப்படி கடைகள் சொல்கிறது வந்து நல்ல விஷயமா தோணுச்சு. லைக் வந்து இதை மேபி அவங்க வந்து, அதாவது நான் வந்து நான் வாங்கின பர்டிகுலர் சென்னை மொபைல்ஸ்ன்னு சொல்லலை, வெளியிலே பொதுவாக சொல்கிறேன். யார் நினச்சாலும் அந்த ஆப்பிளோட ஒரிஜினல் பேக்கிங்லேயே வந்து பேக் பண்ணி இது 5000 ரூபான்னு விற்றாலும் விற்கலாம். ஏன்னா இதோட ஒரிஜினல் ரேட் 5000 rupees. ஆனால் வந்து அவங்க அப்படி பண்ணலை. ஸோ நல்ல விஷயம். அவங்களே வந்து இல்லை காப்பி தான் அப்படின்னாங்க. மேக்னெட்டிக்காக ஒட்டுமான்னு கேட்டால் ஒட்டும்னாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மேக்னெட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இன்னும் பேண்ட் பாக்கெட்ஸில் வச்சு பார்க்கல. ஏன்னா வந்து இது பேண்ட் பாக்கெட்ஸில் வைக்கும்போது இது அப்படியே வந்து ஸ்லாட் அப்படியே வெளில வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதை வச்சு பார்க்கலாம். அதை வேணால் இன்னொரு நாள் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஆக்சுவலி இது ஒரு ரிவ்யூ கூட இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் தான். இதுக்கு ரிவ்யூ கூட போடணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு கண்டென்ட் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணுறேன். மேக்னெட்டிக்காக ஒட்டுது. பட் நமக்கு ஒரிஜினல் மேக்ஸேஃப் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரிஜினல் மேக்ஸேஃப் வாலெட்டில் நம்ம ஸ்டிக் பண்ணோடனே இங்கே வந்து அனிமேஷன் வரும். இங்கே வந்து ஆனால் வரல. நீங்களே பாருங்கள். நான் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கிறேன். ஏதாவது வந்துதான் வரல. ஏன்னா வந்து இது டூப்ளிகேட்டுங்கிறனால அந்த NFC சிப்பு அந்த கதைகள்லாம் இருக்காது. ஒரு கார்டு வைக்கிற அளவுக்கு நல்ல வசதியாகவே இருக்குது. லைட்டாக வெளியில் தெரியும். இதே மாதிரி தான். லைக் இது வந்து டிப்பிக்கலாக ஒரு கிரெடிட் ஆர் டெபிட் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம இப்படி வைக்கிறோம்னா இந்த மாதிரி தான் லைட்டாக வெளியில் தெரியும். நம்ம வந்து இப்படி இது பண்ணிக்கலாம். ஃபோனை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா சார்ஜ் போடும்போது இதை கழட்டணும். நீங்கள் இதை கழட்டிட்டு மறுபடியும் வந்து சார்ஜ் இது பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதோட குவாலிட்டி இதெல்லாம் பற்றி பேசிட்டோம். ரியல் டே யூஸில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால்
என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எஸ், இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் வந்து ரியல் டே கேஸில் வந்து எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மோஸ்ட்லி நான் தனியாக ஒரு பர்ஸ் வச்சுருப்பேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாலெட் வந்து தேவைப்படாது இப்போதைக்கு அட்லீஸ்ட். ஸோ வந்து எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்புறம் எதுக்கு நான் வாங்குறேன்னு கேட்டால், இது வந்து மோஸ்ட்லி இந்த யூஎஸ் அந்த மாதிரி லைக் ஒரு யூஎஸ் பர்சன்ஸ், இப்போ யூஎஸ், ஆஸ்திரேலியா, யூகே இந்த மாதிரி அப்ராட் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பர்ஸ்லாம் வச்சுட்டு சுத்த மாட்டாங்க, சின்னதாக தான் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஐஃபோன் வச்சுருந்தாங்கன்னா இந்த வாலெட் வந்து டிப்பிக்கலாக யூஸ் ஆகும். இப்போ இது வந்து நான் சொல்கிறது ஒரு ரொம்ப சின்ன கேஸாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கேருந்து யூஎஸ்ஓ எங்கேயோ போகிறீங்க, 5000 ரூபா கொடுத்து நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கலன்னா இந்த மாதிரி ஒரு 300 ரூபாயோ 500 ரூபாய்க்கோ நீங்கள் இதை வாங்கிட்டு அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மேக்னெட் இதுதான் இருக்குது, ரொம்ப பெரிய இது மாதிரிலாம் இல்லை. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் கேட்டேன், அவங்கக்கிட்ட இது இந்த ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருந்ததுன்னாங்க. மேபி மற்ற கலர்ஸ் எப்படிங்கிற மாதிரி தெரில. பட் என் ஃபோன் கலருக்கு இது ஓரளவுக்கு நல்லா சூட் ஆச்சு. லைக் இந்த கலர் பார்க்கும்போது ஒரு, நான் பீரோல்ஸ் காட்டுறேன், இந்த கலர் பார்க்கும்போது ஒரு பசிபிக் ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. ஸோ ஓகே ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆப்பிள் லோகோ அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. லைட்டாக ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கும், அது வந்து நமக்கு காப்பீஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஓகே, இப்போ வந்து இப்படி வச்சு இது பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. பட் இது வந்து நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்டெல்லாம் காட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு யூஸ் பண்ணாத, இந்த கேமராக்கெலாம் அடி வாங்குச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதை பொத்தி பார்த்துட்டு இருக்கல அப்படிங்கிறாங்க. கரெக்டான விஷயம்தான். ஸோ வந்து மோஸ்ட்லி நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கேஸ் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து லைக் ஒரு பிராண்ட் கான்ஷியஸான கேஸ் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஆப்பிள் கேஸ் தான், 250 ருபீஸ். நீங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே தருவாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் பார்த்துட்டு அதில் வந்து போட்டுக்கலாம் நீங்கள். இது வந்து நல்ல சாலிடான கேஸ், நல்லாவே டைட்டாக இருக்குது, நல்லா ஹெஃப்ட்டு தருது. அதாவது ஃபோன் நல்லாவே கொஞ்சம் ஃபோனை பல்க் பண்ணுது. ஸோ நீங்கள் இது வந்து ப்ரோங்கிறனால எனக்கு இது தெரில, பட் நீங்கள் ப்ரோ மேக்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த இது வந்து இப்போ இதில் சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகுது. பட் வந்து மேக்னெட்ஸ் வந்து அவ்வளோ இதாக தெரில, ஏன்னா கேஸில் வந்து நமக்கு மேக்னெட்ஸ் இல்லை. ஸோ வந்து தெரியுதா, நான் இப்படி மாட்டியிருக்கேன், லைட்டாக ஸ்லாட் பண்ணாக்க லைட்டாக கை வச்சாலும் கீழே விழுந்தது. பட் ஒரிஜினலாக இது பண்ணும்போது அப்படி இல்லை. ஸோ மேபி நீங்கள் இப்படி கூட இது பண்ணிக்கலாம். பட் இது வந்து இப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கீழே விழுகும். நீங்கள் ஒரு ஒரிஜினல் மேக்ஸேஃப் கேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட இது பண்ணும்போது நல்லா ஓரளவுக்கு சாலிடாக ரிஜிடாக இருக்கும், ஏன்னா அதுலேயும் மேக்னெட்ஸ் இருக்குது நமக்கு. இந்த கேஸில் மேக்னெட்ஸ் இல்லை, இது ஜஸ்ட்டு ஒரு கேஸ் அவ்வளோதான். மோஸ்ட்லி காப்பி கேஸ்லலாம் மேக்னெட் இது பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த வாலெட்டில் வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு. பட் யோசிச்சு பார்த்தா இது மேக்ஸிமம் வாலெட் தானே. ஸோ வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு சீப் குவாலிட்டி மேக்னெட்ஸாவது இது பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி இது வரும்ல. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த இது பற்றி ஒரு சின்ன கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப சூப்பர் குவாலிட்டின்லாம் சொல்ல மாட்டேன். ஸ்டிச்சிங்லாம் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நான் பெருசாக எதுவும் பார்த்ததில்லை. நம்ம வந்து காப்பி ஏர்பாட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், காப்பி வாட்சஸ் கேள்விப்பட்டிருக்கோம், காப்பி கேசஸ். பட் வந்து காப்பி வாலெட் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் யாருமே யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. அதாவது இந்தியாவில்னா நான் இந்தியா ஃபுல்லாக சொல்ல, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இருக்கிற இடம், நான் போகிற இடங்கள் அதுலலாம் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை நான். அப்படி பார்க்கும்போது ஓகே, இது வந்து ஓகே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கல டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.